Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங் கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ஹோம் க்ளீன் டிப்ஸ்லாம் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம டிப் நம்பர் 1 என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி குறிச்சி தான். இது போல் தக்காளி நம்ம எப்பவுமே பொடியாக கட் பண்ண பிறகு இதை அப்படியே நம்ம குழம்புல ஆட் பண்ணோம். வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே சமயம் சில டைம் பார்த்திங்கன்னா குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் நாம் இந்த தக்காளி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுத்து இல்லைனா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்தோம்னா இது போல் நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக நம்ம அரைச்சிட்டோம்னா அது பேஸ்ட் ஆகிடும், இல்லை ஜூஸ் மாதிரி ஆகிடும். அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது சில குழம்புகளில் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இது போல் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி கட் பண்ண பிறகு திரும்ப மிக்சியில் அரைக்கிறது இன்னொரு வேலையாக இருக்குமேன்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் அப்படி செஞ்சு எடுத்திங்கன்னா வதக்கிற டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவாகும். ஏன்னா வதக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். அதே இப்போ நல்லா வதங்கினா தான் குழம்பு நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ இது போல் செஞ்சிங்கன்னா டைம் ரொம்ப சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது எப்படி தண்ணி மேலே வராமல் இருக்கணும் தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேக வச்சாலும் தண்ணி மேலே வந்து குக்கர், கேஸ் ஸ்டவ்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் நம்ம குக்கர் மூடியில் 2 வெண்ட்லையுமே இந்த மாதிரி குக்கிங் ஆயில் தடவி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு பாசிப்பருப்பு வந்து ஒட்டாது. ஏன்னா சில டைம் வந்து பாசிப்பருப்பு மேலே வந்து இந்த வெண்ட்டை அடைச்சிரும். அதனால் நமக்கு விசில் சத்தமும் வராது, தண்ணியும் மேலே வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பில் நம்ம எல்லாம் ஆட் பண்ண பிறகு குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு எம்டி பவுல் இது உள்ளே வச்சுக்கலாம். அதில் எதுவுமே நம்ம வைக்கல, வெறும்னே கிண்ணம் தான் வைக்கிறோம். வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வெயிட் போட்ட பிறகு இந்த விசில் வரும்போது தண்ணி எதுவுமே மேலே வரல, ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு ஃபோம் மாதிரி தான் வந்தது. பட் தண்ணி எதுவுமே நமக்கு வடியல. ஸோ இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாசி பருப்புக்கு நம்ம ஈஸியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் மாரி நமக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது. இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அந்த தண்ணிலாம் பாருங்கள் அந்த கிண்ணத்துலேயே நமக்கு அப்படியே இருக்குது. நம்ம குக்கரும் பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த தண்ணியை நம்ம அப்படியே தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3 பார்த்திங்கன்னா டீ குறித்து தான் பார்க்க போகிறோம். நம்ம டீ போடும்போது பால் வச்சு அப்படியே டீ தூள் போட்டோம்னா அந்த எசன்ஸ் வந்தது அதோட சாறு அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. இப்போ அதுக்காக நம்ம டீ போடும்போது கொஞ்சமாக தண்ணி வச்சு தேவையான அளவுக்கு டீ தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி வச்சா போதும். ஏன்னா நீங்கள் டீ எந்த திக்னஸ் குடிப்பீங்க அதை பொறுத்து பார்த்துக்கோங்க. சில பேர் மீடியமாக குடிப்பாங்க, சில பேர் ரொம்ப திக்காக டீ குடிப்பாங்க, சில பேர் தண்ணியாக குடிப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நம்ம டீ தூள் ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்க வைக்கும்போது, தண்ணியில் கொதிக்கும்போது அந்த எசன்ஸ் நல்லா இறங்கிடும். பாருங்கள், டீ தூள் நல்லா வெந்து அதோட எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். இந்த டீ தூள் நல்லா வெந்த எசன்ஸ் இறங்கும்படிக்கு நம்ம ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சோம்னா போதும், நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணி அதை ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம்னா டீ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் மசாலா டீ குடிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் டீ தூள் கொதிக்கும் போதே அதோடய நீங்கள் இஞ்சோ இல்லை ஏலக்காவோ இல்லை என்ன மசாலா ஆட் பண்ண போல அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பால் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு ஒயிட் சுகரோ இல்லை ப்ரௌன் சுகரோ எது நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம டீ எடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது பார்த்திங்கன்னா இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், அதே போல் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4 நம்ம பாயாசம் குறித்து தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாயாசம் வந்து எல்லாருமே நல்லா செய்வோம். நம்ம ஜவ்வரிசியும் சேமியாவும் தண்ணியில் வேக வச்சுட்டு கடைசியாக பால் ஆட் பண்ணுவோம். யூஸ்வலாக அது செய்வாங்க. சில பேர் வேணால் இப்படி செய்யலாம். ஸோ தெரியாதவனுக்கு இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுருக்க அந்த தண்ணியை மட்டும் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதை மட்டும் ஊற்றி வேக வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஏன்னா சால்ட் வந்து ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ ஜவ்வரிசி கொஞ்சம் ஒரு 80-90% வெந்த பிறகு அது கூட நம்ம தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். பால்லேயே நம்ம வேக வச்சு எடுக்கும்போது சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அதாவது கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணால் எப்படி அந்த திக்னஸும் டேஸ்ட்டும் இருக்குமோ அந்த லெவலில் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஃபுல்லாக வெந்த பிறகு இது கூட நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம பாயசம் செய்யும்போது சேமியா வறுத்து ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது ரோஸ்டட் சேமியாவாக இருந்தாலும் நம்ம ஒரு முறை வறுத்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சேமியா பார்த்திங்கன்னா பால்லேயே தான் வெந்து வரும். அதனால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. இது போல் பாயசம் செஞ்சு பாருங்கள், அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் பார்த்திங்கன்னா பால் காய்க்கிறது தான். இது சிம்பிள் டிப் தான். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்களுக்கும் பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பால் பாத்திரம் 1 லிட்டர் 6 லிட்டர் அப்படி தான் நம்ம வாங்கி வைப்போம். பட் 1 லிட்டர் பால் பாத்திரம் தான். ஆனால் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணும்போது அது வந்து ஃபுல்லாக நமக்கு சிம்மில் வச்சுருந்தாலும் பொங்கி வரும். எப்பவுமே நம்ம பாத்திரத்தோட முக்கால் பாகத்துக்கு நம்ம எந்த பொருள் ஆட் பண்ணாலும் கொதிக்கும் போது இப்படி தான் பொங்கி வரும். ஸோ இது போல் பொங்கி வரும்போது நம்ம ஏதாவது ஒரு ஸ்டீல் கரண்டியை அது உள்ளே போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக அது உள்ளவே நல்லா கொதித்து நமக்கு காய்ஞ்சி வரும். பாருங்கள், ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்குது, அதனால் பால் நமக்கு பொங்கி வருது. அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் பொங்கி வருதுன்னா ஜஸ்ட் இது போல் கரண்டியில் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கரண்டி அது உள்ளே அப்படியே போட்டு வச்சுருங்க. அப்போ பால் பொங்காமல் உள்ளவே நல்லா கொதித்து நமக்கு திக்காகி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா எக்கு குறித்து தான் பார்க்க போகிறோம். அதாவது முட்டையை நம்ம அவரைக்காவோட, பீன்ஸோட, கேபேஜோட சேர்த்து செய்யும்போது முதல்ல காயெல்லாம் நம்ம மசாலா போட்டு நல்லா வதக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் எக் ஆட் பண்ணுவோம் தேவையான அளவுக்கு. அதுப்போ நம்ம மொத்தமாக எக் ஆட் பண்ணும்போது ஒரு எக்கு நமக்கு கெட்டு இருந்தாலும் மற்ற நல்ல முட்டைகளும் வீணாகிடும், காயும் வீணாகிடும். அதனால் இது போல் நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் ஒவ்வொரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி அதை வந்து நம்ம காயோட ஆட் பண்ணோம்னா ஒரு முட்டை கெட்டிருந்தோட நமக்கு அது மட்டும் தான் வீணாகும், மற்ற எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ எப்போவுமே நம்ம காய்களோடு செய்யும்போதோ இல்லை வெங்காயம் போட்டு ஆம்லேட் செய்யும்போதோ இது போல் முட்டைகளை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றும்போது இது போல் கேர்ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா காயும் நமக்கு வீணாகாது, மற்ற நல்ல முட்டைகளும் வீணாகாது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 7ல் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் குறித்து தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம சுகர் வாங்கின பிறகு டோட்டலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கண்டெய்னரோ இல்லை இது போல் பாட்டிலோ நம்ம வச்சுக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டெய்லி யூசேஜுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டிலோ ஒரு சின்ன கண்டெய்னர் வச்சு அதில் பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் சுகர் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பூன் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம்னா டெய்லி யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் எடுத்தோம்னா திரும்ப உள்ளே வைக்கிறது கஷ்டமாக இருக்கும், எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும், சுகர்லாம் கீழே சிந்தும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஆஃப் இல்லை முக்கால் அளவுக்கு சுகரை ஃபில் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்பூன் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு சுகரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பாயில் ஆகாது. ஏன்னா குளிர்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுகரும் கட்டிடும், தண்ணி விட்டால் போல் இருக்கும். ஸோ இது இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணும்போது மொத்த சுகரும் நமக்கு ஸ்பாயில் ஆகாது. டெய்லி யூசேஜ்க்கு மட்டும் நம்ம சின்ன கண்டெய்னரில் போட்டு இது போல் பாதி அளவுக்கு ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சின்ன பிள்ளைங்க சுகரில் ஹேண்டில் பண்ணும்போது கீழே கொட்டினா நமக்கு கொஞ்சமாக தான் வீணாகும், டோட்டலாக வீணாகாது. இதே போல் சால்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா கிச்சன் டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.